அதிமுகவும் தாவேகாவும் ஒண்ணு சேர போதான் சேர்ந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க நீங்க? ஐயா, தாவேகாவும் பழனிசாமி ஒண்ணு சேர்ந்தா தமிழ்நாடு சூறாவளி ஆயிடும், குட்டி சௌரா போயிடும். சூறாவளி ஆயிடும், குட்டி சௌரா போயிடும். நாசம் பண்ணி தரமட்டம் வாங்கிடுவானுங்க. இது வரலாம் தரமட்டமா ஆக்குறது போதாதா? இப்பதான் கொஞ்சம் தமிழ்நாடு தலை தூக்கி நிக்குது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். மறுபடியும் தாவேக்கா வந்தாக்கா அவ ஒரு நடிகை, சினிமா நடிகை, அவ ஒரு கூத்தாடி, பொம்மலாட்டக்காரன். அவனும் இவனும் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? அதுவும் இல்லாம எடப்பாடி அவனோட கூட போய் சேர்ந்துருக்கான் மத்தியில. அவங்க பிஜேபி, அவன் மோசமான கேடுகட்ட புறம்போக்கு. அவனோட கூட சேர்ந்த ஆட்சி தான் அவன் மக்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம வாழவே முடியாது. அவனுக்கு வராதுக்கு நல்லது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு இளைஞர்கள் ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இளைஞர் யாரியா? தடுக்கல தவறுற குழந்தை, வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிற குழந்தை, ஸ்கூல்ல போற குழந்தை, கஞ்சா அடிக்கிற குழந்தை, பிள்ளைங்களோட விளையாடுற குழந்தை, பொண்ணுங்களோட ஷோ பண்ற குழந்தை. அவரு தானே தாக்காவில இருக்க வச்சுக்கிறான். அவன் எவனையா வச்சுக்கிறான் தாக்காவில? எவையா நேர்மையா இருக்கிறான்? எவையா நல்ல ஒரு கெட்டிகாரத்தனமான வச்சுக்கிற தாக்காவல? கண்டிப்பாமா அதெல்லாம் கிடையாது. விஜய் சொன்னாரு பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப சேர்ந்தா பாத்தா பிஜேபி கூட தானே இருப்பாரு. அதை பத்தி இப்ப ஏன் வந்தாருன்னா, இப்ப அவரு அடிபட்டு போயிட்டாரு, உடம்பெல்லாம் ரணம் புண்ணு. இப்ப வச்ச மீட்டிங்ல எதுலமா இப்ப வச்சாருல தாவேக்கா மீட்டிங் பண்ணாரு. இப்ப கரூர்ல பிரச்சாரம் பண்ணாருல, அவருக்கு உடம்பு புல்லா சூடு, உடம்பு புல்லா அடி. அந்த அடிய காப்பாத்தணும், அந்த சூட காப்பாத்தணும்னு அவர்கிட்ட போறாரு. வேற எதுக்கு போறாரு? அவர்கிட்ட போறாரு. ஆமா, 41 பேர்கிட்ட. ஆமா ஆமா, அதுக்குதான் அவரு போறாரு. அங்க போய் சூடு பட்டுதான் வர போறாரு. சூடு பட்டுதான் வர போறாரு. அவரு அங்க போனாலும் உருப்பட மாட்டாரு. ஏன்னா எல்லாம் தடுக்கல இருக்கிற பசங்க, தவறுற பசங்க, கர்ப்பத்துல இருக்கிற பசங்க. அதுக்கெல்லாம் இதாயா உருப்படியாக உருப்படும். பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அதிமுக. இப்ப தாவேகாக்கு எதனா ஒண்ணுனா முன்னாடி நிக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக தான். சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக எதுக்கு நிக்குதுன்னா, தவறுற பசங்க, நடக்கிற பசங்க, ஊர்ற பசங்க, கஞ்சா அடிக்கிற பசங்க ஒண்ணு சேர்த்துக்கினா நம்ம ஆட்சி பிடிக்கலாம்னு அந்த மனுஷன் நினைக்கிறாரு பழனிசாமி. அது ஒரு காலம் நிறைவேறாது. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.